படம் சுமாராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சுமார். எல்லாமே சுமார் மொத்தமே சுமாரான படங்க. ரொம்ப ரொம்ப சுமாரான படம். நல்லா இல்லை. மூவி எப்படிண்ணா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா ராஜஸ்தான் இருக்கு. நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. படம் எப்படி இருக்கு? ஆனா நல்லா படம் இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போர் அடிக்கும். ராஜஸ்தான் அளவுக்கு இருக்கா? நல்லா இருக்கு. த்ரில்லிங்கா இருக்கா? இல்லைங்க. ஆனா மூவி எப்படி நல்லா இருக்கு? இருக்கு. நல்லா இருக்கு. எத்தனை டைம் வாட்ச் பண்ணிருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கலாம் மேடம். ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை, பட் ஸ்டோரி புதுசாக தான் இருந்துச்சு. பட் பார்க்குற அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போகல. த்ரில்லிங்கா இருந்ததாங்க. இதில் ராட்சசம் மூவி அளவுக்கு இல்லை. செல்வராகவன் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அது ஓகே, பட் ஸ்டோரி வைஸ் புதுசாக இருக்குது. பட் ஸ்க்ரீன் பிளே அளவுக்கு எந்த அளவுக்கு காப்பி இல்லை. அடிச்சு வச்சிருக்காங்களா இல்ல டிஃபரெண்டா பண்ணிருக்காங்களா? காப்பி அடித்த மாதிரி தான், பட் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கறாங்களா? சீரியஸ், ரொம்ப சீரியஸ். அதை பார்க்கவே முடியல, உட்கார முடியல. அந்த மாதிரி கிரைம் த்ரில்லர்லாம் இருக்கு. கிரைம் ஒரு படம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அது ராட்சசன் ஒரு காமெடி கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏதாவது காமெடி, ஏதாவது ஒரு இதாக இருக்கணும். அந்த இது எதுவுமே கிடையாது. குடும்பத்தோட பார்க்க முடியாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப எக்ஸ்பெக்டட் பண்ணது இல்லை. ஒன் டைம் வாட்ச் பண்ணேன். கிரைம் அந்த ராட்சசனால வரும். அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ஒரு மெசேஜ் ஓரியன்ட் மூவி. யா, ஒன் டைம் பார்க்கலாம். நான் ஃபுல்லாக கிளைமேக்ஸ் வரைக்குமே ட்விஸ்ட் தான். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஸ்டோரியில எப்படி ராட்சசன் நல்லா இருக்கு. அதே மாதிரி தான். இல்லை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ராட்சசன் அப்படியே காப்பி பண்ணி ராட்சசன் இல்லை, அது வேற இது வேறங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சீட் எண்ட்லேருந்தே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் எண்டிங் வரைக்கும் படம் சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்குங்க. வில்லன் ரோல் சூப்பராக இருக்கு. கரெக்டாக நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. த்ரில்லிங்கா இருக்கு. செம்ம த்ரில்லிங். சூப்பராக இருந்தது. இன்னும் டெஸ்டிங் த்ரில்லர் தான், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எண்ட் வரையும் ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்தது. டிஃபரெண்ட் ஸ்டோரியா இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான் எல்லாமே. நார்மலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. செல்வராகவன் அவர் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் லவ் போர்ஷன்லாம் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. நல்லா இல்லை. ராட்சசன் மாதிரி லவ் பர்சன் தேவையில்ல. ஆமாம், தேவையில்லை, தூக்கியிருக்கலாம். நல்லா நல்லா மூவி நல்லா இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது ஆமா நல்லா இருக்கு. கரெக்டா இருந்தது, கியூட்டா இருந்தது. ஒரு பொண்ணும் பையனும் சரிசமமா இருக்கணும் அப்படின்றது, எல்லாமே ஈக்குவலா கிடைக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க மூவில. ஓகே தான். நல்லா இருக்கு. ஃபன்னாகவும் போகுது. ஒரு நல்ல கண்டென்ட்டும் இருக்கு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கண்டென்ட்டும் இருக்கு. ஆன்லைன் ஸ்டோரினா எந்த மாதிரி? புரியல. ஆன்லைன் ஸ்டோரினா எந்த மாதிரி? ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போகணும் அந்த மாதிரி. டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பத்திக்குது, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. ஆமாம், பெண்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்க மாதிரியுமே இருக்குது. ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. அதை விட பயங்கரமாகவே இருக்குது. நல்லா இருக்கு. எண்டிங்கில் தான் எமோஷ்னலாக இருந்தது. நல்லா இருந்தது. மேராஜா நீங்க பார்க்கலாமா இல்ல எல்லா? எல்லாருமே 13+ தான் போட்டிருக்காங்க எல்லாரும். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன பார்த்தது? அந்த ஃபர்ஸ்ட் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுற ஒரு இது ரொம்ப நல்லா இருந்தது.